சென்னை வந்துள்ள பாஜக தலைவர் அமித் ஷாவை கூட்டணி கட்சி தலைவர்கள் விஜயகாந்த், அன்புமணி ஆகியோர் சந்தித்து பேசினர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித் ஷா நேற்றைய தினம் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் சென்னை வந்தார். இன்று காலையில் திருமண விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டார். அமித்ஷா கலந்து கொண்ட திருமண விழாவிற்கு திடீரென்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் பாமகவுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸும் வந்தாங்க. அமித்ஷாவை சந்தித்து ஒரு சில நிமிடங்கள் பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு குறித்து பாஜக தலைவரிடம் கேட்டபோது குறிப்பாக ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அமித்ஷா விஜயகாந்த் மற்றும் அன்புமணி ராமதாஸிடம் ஆதரவு கேட்டதாகவும் அதற்கு அவர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பேசி முடிவை அறிவிப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக பாஜகவுடைய தலைவர்கள் மத்தியில் தெரிவிக்கப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் சந்திப்புக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்து கேட்டபோது ஒரு சில நிமிடங்கள் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாகவும் தானும் அந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்ததாகவும் அந்த திருமண விழாவில் அமித்ஷாவை எதர்ச்சியாக சந்திக்க நேரிட்டதாகவும் மரியாதை நிமித்தமாக ஒரு சில நிமிடங்கள் பேசியதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் பாமக பாஜக வேட்பாளர்களை ஆதரிப்பது குறித்து பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்வார் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இந்த திருமணத்தில் அமித்ஷா சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஒரு சில மணித்துளிகள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் சம்பந்தமாக எங்கள் கட்சி முடிவு செய்யும், ஐயாவும் கட்சியை சேர்ந்து முடிவு செய்யும். பிஜேபி அவங்க வேட்பாளர் நிறுத்தினா நீங்க ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் எங்களுடைய கட்சியும் மருத்துவர் ஐயாவும் முடிவு செய்யும். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேமுதிக பாமக நிச்சயமாக பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று பாஜகவுடைய தமிழக தலைவர்கள் மத்தியில் தெரிவிக்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் கோகுலரமணன்.